ஓம் சாந்தி. 1/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தூய்மையாகாமல் உங்களால் வீடு திரும்ப முடியாது. எனவே தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா என்ற பேட்டரியை சக்தியூட்டி இயல்பாகவே தூய்மையானவர்கள் ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளே, வீடு திரும்புவதற்கு முன்னர் மரணித்து வாழுங்கள். இதனாலேயே பாபா சரீர உணர்விற்கு அப்பால் செல்வதை முன்கூட்டியே பயிற்சி செய்விக்கின்றார். அதாவது அவர் உங்களுக்கு மரணித்து வாழ்வதை கற்பிக்கின்றார். மேலே செல்வது என்றால் மரணிப்பதாகும். நீங்கள் இப்பொழுது வருவதும் போவதும் என்பதை பற்றிய ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய பாகங்களை அந்த சரீரங்களினூடாக நடிப்பதற்கு மேலிருந்து வந்தீர்கள் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஆதியில் நீங்கள் அந்த இடத்தில் வசித்தவர்கள். நீங்கள் இப்பொழுது அங்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சரீரமாகிய ஆடையில் இருந்து பற்றை அகற்றி மரணித்து வாழுங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய கடந்த கால கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும். 2. இரட்டை கிரீடம் உடையவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் கற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அத்துடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். உங்கள் இலக்குக்கும் மங்களகரமான வார்த்தைகளுக்கும் ஏற்ப முயற்சியை செய்யுங்கள். ஆசீர்வாதம்: உங்களை இகழ்பவரையும் ஈடேற்றுகின்றவராகவும் எவருக்கும் தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை முடிப்பவராகவும் இருக்கும் ஒரு ஞானி ஆத்மா ஆகுவீர்களாக. யாராவது உங்களை இகழ்ந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தீங்கு விளைவித்தாலும் அல்லது அவமதித்தாலும், உங்களின் மனதில் அவருக்காக எவ்விதமான வெறுப்பு உணர்வுகளும் இருக்கக்கூடாது. உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றுவது ஞானி ஆத்மாக்களின் பணியாகும். குழந்தைகளான நீங்கள் 63 பிறவிகளாக தந்தையை அவமதித்தீர்கள். அப்படி இருந்தும் தந்தை உங்களை நன்மை செய்யும் பார்வையுடனேயே பார்த்தார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஞானி ஆத்மாவாக இருத்தல் என்றால் எல்லோருக்காகவும் நன்மை செய்யும் உணர்வுகளை கொண்டிருப்பதாகும். எவருக்கும் தீங்கு செய்யும் எண்ணம் சிறிதளவையேனும் கொண்டிராதீர்கள். ஸ்லோகம்: உங்களை மன்மனாபவ என்ற ஸ்திதியில் ஸ்திரப்படுத்துங்கள். மற்றவர்களின் மனங்களின் நோக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சத்தியம் சிவம் சுந்தரம் உன் வார்த்தை